ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பீட்டா பிரீடிங் பற்றி எல்லா டீடைல்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீடிங்க்கு எப்படி மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ண மேல் அண்ட் ஃபீமேலை ப்ரீடிங்க்கு முன்னாடி எப்படி 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எப்படி ப்ரீடிங் பண்ணணும், ப்ரீடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேரண்ட்டை எப்படி நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீடிங்க்கு மேல் அண்ட் ஃபீமேலை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ரீடிங்க்கு நம்ம செலக்ட் பண்ண போகிற மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏஜ் 4 மந்த்ஸ்லேருந்து 14 மந்த்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லது. பிகாஸ் ஒரு பீட்டாவோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 2 to 3 இயர்ஸ் தான். ஸோ 4 மந்த்ஸ்லேருந்து 14 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். 14 மந்த்ஸுக்கு மேலேயும் ஒரு பீட்டானால் ப்ரீட் பண்ண முடியும். பட் ஃப்ரைஸ் எல்லாம் மால் நியூட்ரிஷனோட பிறக்கறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ண போகிற ஃபீமேல் பீட்டா மேல் பீட்டாவோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை அதை விட சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். பட் பெருசாக மட்டும் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஃபீமேல் பீட்டா பெருசாக இருந்தால் அது மேல் பீட்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிங் டைமில், அதாவது ப்ரீடிங் டைமில் என்ன தான் ஃபீமேல் பீட்டா பெண்ட் ஆனாலும் இந்த பெரிய ஃபீமேல் பீட்டாவை சின்ன மேல் பீட்டானால் சுற்றி அரவணைக்க முடியாது. ஸோ இப்படி கரெக்டாக ரேப் பண்ணலைன்னா ஃபீமேல் பீட்டானால் எக் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரீடிங் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். மேல் பீட்டா செலக்ட் பண்ணும்போது அது நல்லா பபுள் நெஸ்ட் கட்டுற பீட்டாவான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பபுள் நெஸ்ட்டை வச்சு தான் ஒரு ஃபீமேல் பீட்டா அந்த மேல் பீட்டாக்கு பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணோம். ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம ஃபீமேல் பீட்டாவை ரிலீஸ் பண்ணினதுமே அது ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறது மேல் பீட்டாவோட பபுள் நெஸ்ட்டை தான். ஸோ அந்த பபுள் நெஸ்ட் ஹெல்த்தியாக இல்லை, நல்ல ஃபார்மேஷனில் இல்லை அப்படின்னா அந்த பபுள் நெஸ்ட்டை களைச்சி விட்டுரும், இல்லைன்னா ப்ரீடிங்க்கு அலோவ் பண்ணாது. எப்போவுமே பிரைட் கலரில் இருக்கிற மேல் பீட்டாவை ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மேல் பீட்டாவோட கலரை வச்சு தான் ஒரு ஃபீமேல் பீட்டா அந்த மேல் பீட்டா நல்ல எதிர்ப்பு சக்தியோடு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். நம்ம செலக்ட் பண்ணுற மேல் பீட்டாக்கு டேமேஜ்டு விங்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் விங்ஸ் டேமேஜ் ஆகிருக்கிற ஒரு மேல் பீட்டாவை யூஸ் பண்ணினோன்னா அந்த ஃபீமேல் பீட்டா அந்த மேல் பீட்டாக்கு பொட்டென்ஷியல் இல்லை, அன்ஹெல்தி பீட்டா அப்படின்னு நினச்சிட்டு ப்ரீடிங்க்கு அக்செப்ட் பண்ணாது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, எல்லா ஃபீமேல் பீட்டாவும் ரெட் கலரில் இருக்கிற மேல் பீட்டாக்கு சீக்கிரம் க்ரீன் சிக்னல் காட்டிடும். ஏன்னா ரெட் ஒரு பிரைட் கலர் அப்படிங்கிறதுனால அந்த மேல் பீட்டா ரொம்ப பொட்டென்ஷியலான பீட்டா அப்படின்னு அந்த ஃபீமேல் பீட்டா முடிவு பண்ணிடும். ப்ரீடிங்க்கு மேல் அண்ட் ஃபீமேல் பீட்டாஸ் செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த 2 பீட்டாஸ்க்கும் நம்ம 10 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நல்ல கண்டிஷனிங் கொடுக்கணும். அதாவது ப்ரீடிங்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். மினிமம் 1 வீக்காவது ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணின பீட்டாஸை 1 வீக் தான் ப்ரீடிங்க்கு கண்டிஷனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1 வீக்கில் 2 பீட்டாஸ்க்கும் 2 days ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் பீட்டாஸ்க்கு ஹீட்டர் வைக்க மாட்டோம். பட் ஹீட்டர் வச்சு 26 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணினா நல்லது. யூஸ்வலாக நம்ம பீட்டாஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் ஃபீடிங் கொடுப்போம். ஸோ ப்ரீடிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த 1 வீக் மட்டும் 3 to 4 டைம்ஸ் ஃபீடிங் பண்ணுங்கள். ஃபீடிங் அளவாக பண்ணுங்கள். ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா ப்ளோட்டிங் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேல் பீட்டாஸ் ரெண்டுக்குமே லைவ் ஃபீடிங் கொடுத்தா ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணுன்னா பிளட் வார்ம்ஸ், மொய்னா, டாஃப்னியா, மஸ்கிட்டோ லார்வே. சப்போஸ் உங்களுக்கு லைவ் ஃபுட் கிடைக்கலனா ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ், ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுங்க. ஃப்ரோசன் பீஃப் ஆட் கொடுத்தா இன்னும் நல்லது. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏன் லைவ் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. லைவ் ஃபுட் கொடுத்தா ஒரு மேல் பீட்டாக்கு அது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமை தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் பீட்டாக்கு எக் கவுண்ட் ஜாஸ்தியாகும். ப்ரீடிங் டைமில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பீட்டாக்கும் எனர்ஜி நிறையா லூஸ் ஆகும். ஸோ இந்த லைவ் ஃபுட்டில் கிடைக்கிற எனர்ஜி அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிற டேங்க்கில் ஆல்மண்ட் லீவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பிகாஸ் ஆல்மண்ட் லீஃபை ஒன்ஸ் நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணினதும் அது டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டீகம்போஸ் ஆகும்போது டானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டரில் ரிலீஸ் பண்ணும். இந்த டானிக் ஆசிட் ரொம்ப வீக்கான ஒரு ஆசிட். ஸோ ஃபிஷ்ஷை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால ஃபிஷ்ஷுக்கு நிறையாவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்.
ஆல்மண்ட் லீஃப் பீட்டாஸ்க்கு பாக்டீரியல் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். ஸோ இது ரீப்ரொடக்ஷன் டைமில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்க்கு டேங்கை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண போகிற டேங்க் சைஸ் மினிமம் 1 ஃபீட்டாவது இருக்கணும். டேங்க்கில் வாட்டர் ஆட் பண்ணும்போது 25 to 30% மட்டும் ஆட் பண்ணுங்கள். டாப் வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் டாப் வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபீமேல் பீட்டா எக்ஸ் லே பண்ணி முடிஞ்சதும் மேல் பீட்டா டேங்க் பாட்டமில் இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு போய் வாட்டரோட டாப்பில் இருக்கிற பபிள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணோம். இது மேல் பீட்டாக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க். சப்போஸ் நம்ம டேங்கோட டாப் வரைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணிட்டோன்னா மேல் பீட்டா எக்கை பிக் பண்ணுற ஸ்பாட்டுக்கும் பபிள் நெஸ்ட் இருக்கிற ஸ்பாட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாயிரும். ஸோ மேல் பீட்டா மேலேயும் கீழேயும் நிறையா தடவை ஸ்விம் பண்ணும்போது அதோட எனர்ஜி லெவல் கம்மியாயிரும். ஸோ வாட்டரோட ஹைட்டை கம்மி பண்ணி 25 to 30% மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணினோன்னா மேல் பீட்டாவோட மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எனர்ஜி அதிகமாக லூஸ் ஆகாது. பீட்டா ஃப்ரைஸ் டேங்கோட டாப்புக்கு வந்து வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து தான் ஏர் எடுத்து ப்ரீத் பண்ணும். ஸோ வாட்டரை நம்ம டேங்க் டாப் வரைக்கும் ஃபில் பண்ணியிருந்தோன்னா பீட்டா ஃப்ரைஸ் கீழேயும் மேலேயும் அதிக தடவை ஸ்விம் பண்ணும்போது எனர்ஜியை லூஸ் பண்ணிடும். ப்ரீடிங் டேங்க்கில் நம்ம அதிகமாக ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹீட்டர் ப்ளேஸ் பண்ணி 26 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் நல்லது. நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் டேங்க்கில் கண்டிப்பாக ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணணும். அதுக்கு 2-3 நல்ல ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் பபிள் நெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸுக்கு ஃபங்கஸ் அட்டாக் வராமல் ஆல்மண்ட் லீஃப் ப்ரிவெண்ட் பண்ணும். செகண்ட் ரீசன் ஆல்மண்ட் லீஃப் வாட்டரோட pH லெவலை ரெடியூஸ் பண்ணும். பிகாஸ் ப்ரீடிங் டேங்க்கில் இருக்கிற வாட்டரோட pH லெவல் ரைஸ் ஆயிருச்சுன்னா பபிள் நெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் ஃபர்டிலைஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ரீசன் ஆல்மண்ட் லீஃப் வாட்டரில் டீகம்போஸ் ஆகும்போது இன்ஃபோசோரியா மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உருவாகும். ஸோ பீட்டா ஃப்ரைஸ் இதை ஃபீட் பண்ணிக்கும். ப்ரீடிங் டேங்கை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா சைடும் கவர் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் ஃபீமேல் பீட்டா நமக்கு இது சேஃபான இடம் இல்லை அப்படின்னு அது நினச்சிருச்சுன்னா ப்ரீடிங்க்கு அக்செப்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு மேல் பீட்டாவை நம்ம ப்ரீடிங் டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு 30 minutes to 1 hour டைம் கொடுக்கணும். ஏன்னா மேல் பீட்டா அதோட பிளேஸ்க்கு அடாப்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரை ப்ரீடிங் டேங்க்கில் வச்சு அதில் ஃபீமேல் பீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபீமேல் பீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணினதும் மேல் பீட்டா அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோட ஃபின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பாட்டிலையே சுற்றி சுற்றி வரும். இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீமேல் பீட்டாவை மேல் பீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா 24 hours ப்ரீடிங் டேங்க்கில் நல்லா பபிள் நெஸ்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பபிள் நெஸ்ட் ஃபார்மேஷனை வச்சு மேல் பீட்டா ப்ரீடிங்க்கு ரெடி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 24 hours கழித்து அந்த ஃபீமேல் பீட்டாவும் ப்ரீடிங்க்கு ரெடியா அப்படிங்கிறத 3 இண்டிகேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஃபீமேல் பீட்டாவோட மிட் செக்ஷனில் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் தெரியும். இதை நம்ம மேட்டிங் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனாக ஃபீமேல் பீட்டாக்கு கலர் கம்மியாக இருக்கிறனால இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் அவ்வளோ கிளியராக தெரியாது. நெக்ஸ்ட் இண்டிகேஷன் ஃபீமேல் பீட்டா மேல் பீட்டாவோட டைரக்ஷன்லேயே ஸ்விம் பண்ணும். அதாவது மேல் பீட்டா பக்கத்தில் வரும்போது அதை அவாய்ட் பண்ணி போகாமல் அது கூட சேர்ந்து அதே டைரக்ஷன்லேயே ஸ்விம் பண்ணும். தேர்ட் இண்டிகேஷன் ஃபீமேல் பீட்டா எக்கை ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்பாட்டை நம்ம ஓவிபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவிபாசிட்டர் இருக்கிற ஸ்பாட் பல்ஜாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் பீட்டா ப்ரீடிங்க்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஃபீமேல் பீட்டா ப்ரீடிங்க்கு ரெடி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதும் அதை மேல் கூட ரிலீஸ் பண்ணணும். ஃபீமேல் பீட்டா ரிலீஸ் பண்ண உடனே அது பபிள் நெஸ்ட் கடியில் போய் நின்று அந்த ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் மேல் பீட்டா கட்டின பபிள் நெஸ்ட்டோட ஃபார்மேஷன் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலோ அன்ஹெல்த்தியாக இருந்தாலோ ஃபீமேல் பீட்டா அந்த பபிள் நெஸ்ட்டை களைச்சி விட்டுரும். இல்லைன்னா ப்ரீடிங்க்கு அக்செப்ட் பண்ணாது. ஃபீமேல் பீட்டா ரிலீஸ் பண்ண உடனே எக்லே பண்ணாது. ஸ்டார்டிங் மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டாவை சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த சேசிங் ஒரு 3 to 4 hours நடக்கும். ஸோ இந்த சேசிங் அப்போது ஃபீமேலோட விங்ஸ் டேமேஜ் ஆகிறது யூஷுவலான ஒரு விஷயந்தான். ஸோ பயந்து ஃபீமேலை நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. பட் ஃபீமேல் பீட்டாக்கு சீரியஸான இன்ஜுரி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஃபீமேல் பீட்டாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீமேல் பீட்டா ப்ரீடிங்க்கு ரெடியானதும் பபிள் நெஸ்ட்டுக்கு அடியில் இல்லைன்னா பக்கத்தில் போய் நிற்கும். ஸோ இப்போ மேல் பீட்டா அண்ட் ஃபீமேல் பீட்டா ரெண்டும் மேட்டிங் டான்ஸ் ஆடும். இந்த மேட்டிங் டான்ஸ் ஆடும்போது மேல் பீட்டாவோட பாடி ஷேப் ஹாரிசான்டல் எஸ் வடிவத்தில் இருக்கும். இப்போது ஃபீமேல் பீட்டா பெண்ட் ஆனதும் மேல் பீட்டா அதை சுற்றி அரவணைக்கும்.
இதை வந்து நம்ம ஸ்பானிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை இந்த மாதிரி ஸ்பானிங் ஆகும்போது ஃபீமேல் பீட்டா எக்ஸ் ரிலீஸ் பண்ணாது. பட் மேல் பீட்டா கண்டினியூஸாக டைட்டாக ஸ்குவீஸ் பண்ணும்போது எக்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஒரு ஃபீமேல் பீட்டா மினிமம் 100 எக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 500 எக்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரீடிங் ப்ராசஸில் ரிலீஸ் பண்ணும். ஒவ்வொரு ஸ்பானிங் முடித்ததும் ஃபீமேல் பீட்டா எக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணினதும் பாடி மூமெண்ட் இல்லாமல் நியூட்ரலாக, அதாவது ஜாம்பி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதை பார்த்து பயந்துட வேண்டாம். இது வந்து காமனான ஒரு விஷயம். அந்த ஃபீமேல் பீட்டா 5 செகண்ட்ஸில் நார்மல் ஆயிரும். ஒவ்வொரு டைம் ஃபீமேல் பீட்டா எக்ஸை ரிலீஸ் பண்ணும்போதும் மேல் பீட்டா அந்த எக்ஸை பிக் பண்ணி பபிள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணும். ஒன்ஸ் எல்லா எக்கை ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் ஃபீமேல் பீட்டாவும் மேல் பீட்டாவுக்கு எக்கை எடுத்து கொண்டு போய் பபிள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் எல்லா எக்கையும் பபிள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் ஃபீமேல் பீட்டாவை டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். பிகாஸ் இந்த ஸ்டேஜில் மேல் பீட்டா எக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும். அந்த ஃபீமேல் பீட்டாவையும் அது வந்து பபிள் நெஸ்ட் பக்கத்தில் விடாது. சில மேல் பீட்டாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் ஆகும்போது எக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். பட் செகண்ட் டைம் ப்ரீட் ஆகும்போதுலேருந்து அது கரெக்ட் பண்ணிக்கும். ஏன்னா பேரண்டிங் அப்படின்னா என்னன்னு அதை ரியலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ எல்லா எக்ஸும் பபிள் நெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு, 48 ஹவர்ஸில் அது ஹேட்ச் ஆகி பேபிஸ் வந்துடும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ் எல்லாம் ஃபர்டிலைஸ் ஆனால் மட்டும்தான் அது எக்லேருந்து ஃப்ரையாக கன்வெர்ட் ஆகும். ஒரு பொட்டன்ஷியலான மேல்னால தான் அந்த எக்ஸ் எல்லாம் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் மேல் பீட்டா மில்ட் அப்படிங்கிற ஸ்பெர்ம் ஃப்ளூயிடை வாட்டரில் ரிலீஸ் பண்ணும். இந்த மில்ட் அப்படிங்கிற ஃப்ளூயிட் தான் பபிள் நெஸ்ட்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கிற எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணும். இந்த ஸ்டேஜில் எக்ஸ் எல்லாமே ஃபர்டிலைஸ் ஆகும்போது, அதாவது டெவலப் ஆகும்போது பபிள் நெஸ்ட்லேருந்து கீழே விழும். அதை மேல் பீட்டா ஒவ்வொன்றா வாயில் எடுத்துகிட்டு போய் திரும்பியும் பபிள் நெஸ்ட்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணும். ஸோ எக் லே பண்ணின 36 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே எக்ஸ் எல்லாம் ஃபர்டிலைஸ் ஆகி பேபிஸாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் அப்போது சில பீட்டா ஃப்ரைஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகாமையே பபிள் நெஸ்ட்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம மேல் பீட்டா மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் பபிள் நெஸ்ட்குள்ளேயே விட்டுரும். ஒன்ஸ் எல்லா எக்கும் ஹேட்ச் ஆகி பேபிஸ்லாம் ஃப்ரீ ஸ்விம் பண்ணும்போது நம்ம மேல் பீட்டாவை டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். பீட்டா ஃப்ரைஸ் எல்லாமே யோக் சாக் அப்படிங்கிற இரைப்பையோடு தான் பிறக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபீடிங் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம எப்படி ப்ரீடிங்க்கு முன்னாடி மேல் அண்ட் ஃபீமேலை 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறமும் மேல் அண்ட் ஃபீமேலை நல்லா கண்டிஷனிங் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணின மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டையுமே அடுத்து வர 2 இல்லைனா 3 வாரத்துக்கு அடுத்த ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிற டேங்க்கில் ஆல்மண்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணணும். பிகாஸ் ப்ரீடிங் ப்ராசஸ் அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பீட்டாஸ்க்குமே ஃபின் டேமேஜஸ் அதிகமாக ஆகும். ஸோ ஆல்மண்ட் லீஃபோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த டேமேஜஸ்லேருந்து அதை சீக்கிரம் ரெக்கவர் ஆகிக்கும். ப்ரீடிங் முடிஞ்சதும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே மினிமம் 3 days லைவ் ஃபீடிங் கொடுக்கணும். பிகாஸ் ப்ரீடிங் ப்ராசஸ் அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே நிறையா எனர்ஜியை லூஸ் பண்ணும். ஸோ லைவ் ஃபீட் கொடுக்கும்போது அதோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பீட்டா ப்ரீடிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை விட ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் குட் பை.